இயேசு எங்களை மாற்றினவர் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் சில பாடல்களை பாடினோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு காலத்தில் பார்க்கும்போது பாவத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சாபமான வாழ்க்கை, பாவத்தின் வாழ்க்கை, இருள் சூழ்ந்த வாழ்க்கை, உலகத்தாரோட கூட இணைந்த சேர்ந்ததான வாழ்க்கை. அதிலிருந்து எங்களுக்கு ஒருவராகிலும் விடுதலை கொடுக்க முன்வரவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, வேதவசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ஹல்லேலூயா. இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் என்று சொன்னால் வேதவசனம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்தவராய் 31 வருடம் வாழ்ந்தவராய் உமக்காக எனக்காக நாம் செய்த பாவத்திற்காக, நாம் முன்னோர் செய்த பாவத்திற்காக தன்னைத்தாமே அர்ப்பணித்தவராய், தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினவராய், அந்த ரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பு, நமக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு சிந்தின அந்த ரத்தத்தினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. நாங்க பார்க்க போனா இந்த நாளிலே அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடலை என்று சொன்னால் எப்போதும் மரித்து போயிருப்போம், எப்போதும் காணாத போயிருப்போம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு எங்களை தெரிந்து கொண்டார். எப்படி என்று சொன்னால் வேதத்தில் வார்த்தை சொல்லுகிறது, தாயின் கருவிலே உருவாகத்துக்கு முன்பாகவே உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிரியமான அன்பு சகோதர சகோதரியே, தாயின் கருவிலே உருவாகத்துக்கு முன்பாகவே உன்னை நான் கண்டேன், என் கண்கள் கண்டது என்று சொல்லி.